உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அபி ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா. அவளே அவ தப்ப உணர்ந்து வேற எதுலயாவது அவ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. சரி, அதான் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேன்னு இங்க ஜாயின் பண்ண வச்சேன். அட போங்க சரவணன், எங்களோட எல்லா பிளானையும் மொத்தமா சொதப்பி விட்டீங்க. பிளானா? என்ன ப்ராப்ளம்? என்ன பிளான்? விக்ரமுக்கு பிஏவா ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நாங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பக்காவா பிளான் போட்டிருந்தோம். அத்தனை பிளானையும் நீங்க சொதப்பி விட்டுட்டீங்க. சோ சாரி விஜய், சோ சாரி. எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. நான் கொஞ்ச நாள்ல அபிய வேற ஜாப் பொசிஷனுக்கு மாத்திடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. அண்ணா, நாளை மறுநாள் ஒரு நல்ல முகூர்த்த தேதி வருது. அன்னைக்கே வீடு குடி போறது வச்சுக்கலான்னு வீட்டுல முடிவு பண்ணிருக்கோம். சரிங்க, அப்படின்னா நான் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிடறேன். ஆமாண்ணே, ஆரம்பிச்சிருங்கண்ணே. 4 வேற ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு சொல்லிடலான்னு ஃபோன் பண்ணேன். நல்லதுங்க. ஜோதி, ஜோதி. என்னங்க? என்ன ஜோதி, சம்மந்தி வீட்ல இருந்து இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. அன்னைக்கு மாப்பிள்ளை தம்பி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? ஜோசியர் குடிச்சு கொடுத்த தேதியில ஒண்ணு, நாளை மறுநாள் வரப்போகுது. இப்ப என்னதான் பண்ண போறோம்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியலங்க. அவங்க என்ன நினைப்புல இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. சொல்ல போனா இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட புரியல. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு ஜோதி. எல்லாத்தையும் நாமளே போய் வழியக்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்களும் கொஞ்சமாவது இறங்கி வந்து பேசினா தானே நல்லா இருக்கும். இல்லங்க, சம்மந்தி வீட்ல இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமலாம் இருக்காது. அவங்க சூழ்நிலை சொல்ல முடியாம இருக்கலாம். என்ன பெரிய சூழ்நிலை? மாப்பிள்ளையோட அண்ணன் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு இருப்பாங்களோ. சரி, அதையாவது சொல்லணும்ல. எனக்கு என்னமோ எதுவும் சரியா படல ஜோதி. மாப்பிள்ள அண்ணன் விக்ரம் அவரோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? அண்ணங்கார திடீர்னு வந்துட்டானா? இப்ப யோசிக்கிறவங்க இந்த கல்யாண பேச்சு ஆரம்பத்திலேயே அண்ணனுக்கு முடிச்சிட்டு தான் தம்பிக்குன்னு சொல்லி இருக்கணும்ல. அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டு மூத்தவன் இருக்கான்னு சொன்னா எப்படி? அப்ப அவங்க நம்மளை தட்டி கழிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் இருக்காதுங்க ஜோதி. அடுப்புல ஏதோ கருகிற வாட வருதுல? ஆமா, போங்க. ஐசு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. ஐயோ, கொஞ்சம் கூட எதுலயும் கவனமும் பொறுப்பும் இல்ல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன பேசாம செய்யறத கவனம் இருக்கணும். எந்த நேரமும் கனவுலே இருந்தா இப்படிதான் எல்லாம் தப்பு தப்பா தான் நடக்கும். எல்லாம் என்ன சொல்லணும், உங்க இஷ்டத்துக்கு விடுறேன்ல. அதனாலதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இல்லாம போச்சு. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பயத்துல இருக்கேன். இதெல்லாம் வேறயா? ஐசு, அப்பா சொன்னதை பெருசா எடுத்துக்காத. நீ போ, போமா போ. ஏங்க, ஏன் அப்படி பொசுக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுனது கேட்டு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஊர்வாய் அடைக்கவாவது இந்த நிச்சயம் சீக்கிரம் நடக்கணும் சம்பந்தி. இது என்னங்க அநியாயமா இருக்கு? உங்க பக்கத்தை மட்டும் யோசிக்கிறீங்க, எங்க பக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூத்தவனை வீட்டில் வச்சுக்கிட்டு
சின்னவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணோம்னா எங்களை ஊர் உலகம் தப்பா பேசாதா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா பொண்ணு ஆணுன்னு வித்தியாசம் இருக்குல்ல. ஆ. அதுவும் இல்லாம எங்க பொண்ணுக்கு மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போயிருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல. அட என்னங்க நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு வசதியாவே பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒன்றும் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணமே கிடையாதுன்னு சொல்லல. எங்க அக்கா அவங்க தகுதியெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ இறங்கி வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு தானே சொல்றாங்க. ஆமாங்க, அதெல்லாம் வாஸ்தவம் தான். இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரியே தள்ளி வச்சுக்கலாம், இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணிக்கலாமே. அப்புறம் சம்பந்தி, மூத்த பையனை விட்டுட்டு இளைய பையனுக்கு கல்யாணம் முடிங்கன்னு நாங்களும் சொல்லல. இப்பவே ஐஸ்வர்யாவுக்கும் விஜய்க்கும் நல்ல நாள் பார்த்து சொந்த பந்தங்களை கூட்டி இன்னாருக்கு இன்னார் தான் கல்யாண தேதியை குறிக்காம நிச்சயத்தை பண்ணிடுவோம். பிறகு என்னன்னு பார்த்துக்குவோம். நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். ஆ? ஆனா நீங்க என்னங்க ஒரே புடியா இருக்கீங்க? மூத்தவனை விட்டுட்டு இளையவனுக்கு நிச்சயம் கல்யாணம் போனா மூத்தவனுக்கு மனசு கஷ்டப்படாதே? அதையும் நீங்க பார்க்கணும்ல. ஒரு பெத்த தாயா இருந்து அது எல்லாத்தையும் எங்க அக்கா யோசிக்கும்ல. அவங்களுக்கு இருக்க கவலை எங்களுக்கு புரியாம இல்ல. நாங்க கேக்குறது, இப்பவே நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டா எங்களுக்கும் ஒரு பிடிமானம் கிடைக்கும்ல. சொந்தக்காரங்களுக்கு நடுவுல கணேசன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இன்னார் தான் மாப்பிள்ளைன்னு விஷயம் போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை நீங்க சொல்ற மாதிரி விக்ரம் தம்பி எப்ப ஓகே சொல்றாரோ அப்ப வச்சுக்குவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விட மாட்டானே இருந்தாலே. ஆஹா, நம்ம ரூட்லயே வந்து கேட்ட போடுதுங்களே, பயங்கரமான ஆளுங்க தான். என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? நாங்க எதுவும் தப்பா கேட்கலையே. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். ஆமா, ஜோசியர் சொன்ன நல்ல நாள் எப்ப வருது? நாளை மறுநாள் தாங்க. சரி, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்க போய் வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஐயோ, என்ன அக்கா சரிந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம். வர்றேங்க. வாங்க. நாங்க போய் வேலையை ஆரம்பிச்சிடுறோம். சரிங்க. வர்றோம். வரோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.